இங்க வேர் சொல்லா பார், கான், உரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதிர்மறை இடைநிலையில ஆ, அல், இல்லுன்னு கொடுத்திருக்காங்க. விகுதியாக ஆன், அல், அர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு சொற்களை உருவாக்க சொல்றாங்க. அப்ப பார் கூட்டல் ஆ கூட்டல் ஆன் எனக்கு என்ன வரும்? அப்ப இரு கூட்டல் ஆ சேர்ந்தா ரான்னு வரும். ஆனா இந்த ஆவோட சேரல, எனக்கு இந்த ஆவோட தான் சேர்ந்து இரு கூட்டலா ரான்னு வந்திருக்கு. அப்ப எனக்கு பதில் என்ன கிடைக்கும்னா பாரான் அப்படின்னு வரும். அப்ப அது எதிர்மறை சொல்லுதானே. அப்ப இந்த ஆ எனக்கு தேவைன்றதுனால போட்டுக்கிட்டேன், சேர்க்கும் போது கணக்குல வரல. கருவேப்பிலை கதை வாசனைக்காக போட்டுக்கிட்டேன் சாம்பார்ல, தாளிப்புக்காக. அதுக்கப்புறம் சாப்பிடும் போது எடுத்து வெளியில வச்சிடறாங்க. பிரிக்கும் போது எதிர்மறையா இருக்கிறதுனால ஒரு ஆவை போட்டு எடுக்கிறேன், ஆனா சேர்க்கும் போது இது கணக்குல வரல. கரெக்டா? ரைட். அதே போல கான், அல், அல்லுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இன்னோட இந்த ஆ சேர்ந்துதான் இன்னும் கூட்டால் ஆ என்னன்னு வரப்போது எனக்கு என்ன. அப்ப எனக்கு பதில் என்ன கிடைக்கும்? மன்னிக்கணும், காணல், காணல்னு வரப்போகுது. சரி, அப்ப இந்த ஆவோட சேர்ந்து எனக்கு என்ன மாற்றம்னா ந. அத இந்த இல்ல ஆவம் சேர்ந்து எனக்கு ல. அப்ப எனக்கு பதில் என்ன வருது பாருங்க, காண லல்லா, லல்லா காணலல், காணலல். அப்ப இதுவும் எதிர்மறை சொல்லாதான் இருக்கு. காணவில்லை, காணலல். அவள் என் பார்வையில காணலல், என் பார்வையில தென்படல, பார்க்கல. ஓகே. இப்ப பகுபத உறுப்பிலக்கணமா சேர்க்க பிரிக்கும் போது பாருங்க, நாவ பிரிச்ச இன்ன கூட்டால் ஆ, லாவ பிரிச்ச இல்ல கூட்டால் ஆ. அப்ப இந்த இல்ல ஆவ சேர்ந்த அல்லு, இந்த அல்லு காணு. இப்ப பெயர் வைக்கலாமா? பகுதி இந்த அல்லு வந்தாலே எதிர்மறை இடைநிலை, இந்த அல்லு விகுதியில வந்தா என்ன பால்? படற்கை, பெண் பால், வினைமுற்று விகுதி. பதிலே வரமாட்டேங்குது, பதிலே வரமாட்டேங்குது, சவுண்டே இருக்க மாட்டேங்குது. எப்படி வரும்? கேட்டுதா? கேட்டுதா? பதில மட்டும் உள்ள போது சவுண்ட் வருதோ இல்லையா? ரைட். இது எப்படி சேர்க்கலாம்? எனக்கு என்ன சொல்லு வரும்? உரை குட்டல் இல் குட்டல் அரு, உரையில அப்படி வருமா? அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, உரை இலர். கரெக்டா? கரெக்டா? ரைட். பிரிச்சா எனக்கு உரை, யாவுடைய ஈ பிரிச்சா ஈ குட்டல் ஈ, லாவ பிரிச்சா இல்ல குட்டல் ஆ, கடைசியா இரு. அப்ப அந்த உடம்படுமை எங்க சார் போச்சு? உடம்படுமை எங்க சார் போச்சு? உடம்படுமை எடுத்து ஈ எங்க போச்சு? போச்சு, பறந்து போச்சு. ஈ இல்ல, அது பறந்து போயிடுச்சு. சிரிக்க தெரியுது, சிந்திக்க தெரியல. ரைட். இப்ப இந்த ஈ எங்க போச்சுன்னா ரெண்டு எழுத்தும் பாருங்க, உரை ஆ. இந்த இடத்துல ரைய பிரிச்சா இரு குட்டல் ஐ, அல்லது இந்த இடத்துல ஈ எடுத்தா உயிர் எழுத்து உயிர் எழுத்து. அப்ப ரெண்டு உயிரை இணைக்கிறதுக்கு இடையில ஒரு மெய் தேவை, அதான் உடம்படுமை சந்தி. ஓகேவா? அப்ப இதுவும் ஒரு எதிர்மறை இடைநிலைக்கு உண்டான சொல். இப்படி சேர்த்து எழுத சொல்லி கேள்வி கேட்பாங்க, பார்த்துக்கு. அடுத்தது பலவு தெரிக நன்மை இழப்பம். பாருங்க, கூற்று. கோடி என்பது தமிழ் சொல், சரிதானே? கோடி என்பது தமிழ் சொல்லு தானே. மலைக்கு நம்ம பேர் என்ன? கோடு, வரை, உச்சி, விளிம்பு, நுனி. எங்க பார்த்தோம்? பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல கீழோ இருக்கு பேர் ஒரு பேராகிராஃப்ல. புக்கை தர, கண்ண தர, வாய தர, பார்த்துட்டு சொல்லு. இருக்கா பாரு. தந்த பேஜ் தலை காட்டி மதியானம் 12 ஆயிரம். எங்கம்மா இருக்கு? இருக்கா? ரைட். அப்படியே சொல்லிடு. 59ல கீழே இருக்கு பாரு.
மலைக்கு உண்டான வேறு பெயர்கள் என்னென்ன ஒரு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வாய்விட்டு படிப்பாங்களா? இதெல்லாம் வரை என்ற சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். வரைனா அப்போ கோடு, மலை, உச்சி, நுனி, அப்புறம் விளிம்பு, எல்லை, இது போன்ற சொற்கள். எத்தனை இருக்கு? 7 7 நாலு வச்சுக்கோ. 7 மலை 7 மலை 7 மலைடா. 7 மலை நாலு வச்சுக்கோ. கோடு சொல்லுவாங்க. கோடு வந்துருச்சா? நுனி வந்துருச்சா? 7 வந்துருச்சா? ரைட். இதான் விட்டு படிக்கணும். மனசுல பதிவு வச்சுக்கணும். உங்க குறையுதுன்னு ரீகால் பண்ணணும். ரைட். அடுத்தது விளக்கம் சொல்றான் பாரு. கோடு என்ன சொல்லுக்கு மலை, உச்சி, வல்லாரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. எஸ், கரெக்ட் தானே? உச்சினா நுனி, கோடுக்கு மலை என்ற ஒரு பொருளும் இருக்கு. அதே போல அரண், அரண்னாலும் கோட்டை, கோடு இல்லையா? வல்லரன்னா பாதுகாப்பான அரண். அதே போல கோட்டை மதிச்சுவரை சுத்தி இருக்கு பாரு, வேலூர் கோட்டை இல்லையா? சுத்திரும் பாதுகாவலா அமைஞ்சிருக்கிறது. நீர் ஒரு அரண், மலை ஒரு அரண், அதுக்கப்புறம் காடு ஒரு அரண். இதெல்லாம் நம்ம பகுதியை, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு அரண்கள். அப்ப இதெல்லாம் கோட்டுக்குண்டான வேறு பெயர்கள். அப்ப இது ரெண்டுமே சரிதான். அப்ப எது சரி? ரைட் ஆன்சர்னா கூற்றும் சரி, விளக்கமும் சரி. எங்க சரி இருக்கு பாடப்புத்தகத்துல? இது எங்க சரி இருக்கு பாடப்புத்தகத்துல? அதே பேஜ்ல மேல பேராகிராஃப்ல இருக்கா இல்ல அடுத்த பேஜ்ல இருக்கா பாரு. கடைசியா மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் இருக்கா? கடைசி 5 லைன்ல இருக்கு பாரு. படிச்சிரு படிச்சிரு. விளக்கம் சரிதானே? விளக்கம் சரிதானே? கோடு என்ற சொல்லுக்கு, தமிழ் சொல்லுக்கு விளக்கம் சரிதானே? அப்ப கூற்றும் சரி, விளக்கமும் சரி. அப்ப 2வது ஆன்சர் ரைட். அடுத்த 2வது கேள்வி பாருங்க. காவடி சிந்துவின் தந்தை யார்? அவரு அண்ணாமலையார். ரைட். அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்க. பொறுத்துங்க. வெள்ளி வீதியார் பாடின பாட்டு எந்த நூலுக்குரியது? குறுந்தொகை. அப்ப அது பக்கத்துல ஆ போடு. 2வது அண்ணாமலையார் பாடினது காவடி சிந்து, ஆவண்ணா போடு. சிசு செல்லப்பா எழுதுன சிறுகதை வாடிவாசல். ஆர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு தமிழ் நெடுஞ்சாலை என்ற நூலினை எழுதியிருக்கக்கூடியவர். அப்ப பொறுத்துக்கு பார்த்தா 3 4 2 1. அப்ப ஆன்சர் எது? 3rd one ஆன்சர் ரைட். அடுத்தது 4th one. முழவு ஓசை இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதி. பிரிச்சு பாருங்க. முழவு கூட்டல் ஓசை. ஆக்சுவலா இந்த இடத்துல முற்றுகிற சொல்லு வந்திருக்கு. எனவே முற்று மற்றும் ஒரு வழின்னு வரணும். ஆனா ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதனால உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி உகரம் கேடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இப்பு கூட்டல் ஓ என மாறி முழவு ஓசை என மிகுந்தது. இப்பு கூட்டல் ஓதனே ரெட்ட சுழிப்போம் முழவு ஓசை என உணர்ந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ரைட்டு. அடுத்தது 5வது கேள்வி. பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்பு எது? பகுதி விகுதி. எது இருக்குதோ இல்லையோ பகுதி இருக்கணும், விகுதி இருக்கணும். அதே போலதான் ஒரு சொற்றொடர்ல எழுவா இருக்கணும், பயனில் இருக்கணும். செயல்பட பொருள் இல்லைனாலும் பயவா இல்லை அப்படின்றத ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம். சரியா? அப்ப பகுதி விகுதி என்பது சரியான விடை. அடுத்தது கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? தமிழ் மொழியில எப்படி இல்லையா? அதே போல குவாட்ல அப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா? கோட்டை, கோடு மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க, தெலுங்குல என்ன சொல்லுவாங்க, கன்னடத்துல என்ன சொல்லுவாங்க? ஒரு 5ல பொறுத்துக்க போல கொடுத்துருப்பாங்க. படிச்சிருப்பாங்களா? வாய் விட்டு சொல்லுங்க. தமிழ்ல கோடு, கோட்டை. அப்புறம் மலையாளத்துல கோட்டை, கோட்டை. ரைட். அடுத்தது தெலுங்குல கோட்டை, துளுல கோட்டை. அடுத்தது தோடால, கன்னடத்துல கோட்டை, கோட்டை. சரியா? கோட்டை, கோட்டை. இது மேல ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதையும் சேர்த்து எழுதணும். இந்த 2 மார்க்ஸுக்கு மேல இருக்கிற ஒரு பேராகிராஃப் சேர்த்து எழுதணும்.
கோட்டை என்னும் சொல் காவும் இருந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழிச்சொற்களை கீழ் வருமாறு பட்டியலிடுகிறது. அப்ப மலையாளத்துல என்ன, தெலுங்குல என்ன, கன்னடம் என்ன, துளுல என்ன, குவாட்டுல என்னன்றத அதை எழுதணும். அடுத்தது காவடி சென்று என்பது யாது? நாட்டார் வழக்கில் உள்ள ஒரு இசை மரபு இல்லையா? முருகனை வழிபடக்கூடிய பக்தர்கள் கால் வழி தெரியாமல் இருப்பதற்காக தன்னுடைய தோல் மீது காவடி எடுத்து பாடலை பாடிக்கொண்டு செல்வர். இது காவடி சிந்து என அழைக்கப்படுகிறது. எடுத்துப்பாரு எடுத்துப்பாரு வினா விடைப்பார். ஏழு மூணா அண்ணாமலை காவடி சிந்து விடை சரியா பாரு. படிச்சிருவியா? அப்புறம் படிச்சிருவியா? அடுத்தது கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம், குறிப்பறைகள் இதெல்லாம் எங்க இருந்ததாக கூறப்படுகிறது? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இருந்த ஊர் பெயர்கள் அப்படியே மெல்ல 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 இடம்பெயர்ந்து இப்ப தமிழ்நாட்டுல கொற்கை, வஞ்சி, தொண்டி என்ற துறைமுக நகரங்கள் இருந்திருக்கு. அப்படின்னா பழந்தமிழர்கள் இடம்பெயர்ந்து வந்தவர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள். அப்ப இதெல்லாம் நம்ம தமிழனுடைய வரையறை பத்தி பேசுகிறது. ஆப்கானிஸ்தான்ல கொற்கைன்றதுக்கு இது வரைக்கும் விளக்கம் இல்லை, சரியா? தொண்டின்றதுக்கு விளக்கம் இல்லை அகராதியில, தமிழ்ல தான் இருக்கு. அப்ப இது கேவிடி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ். கேனா கொற்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. இந்த காம்ப்ளெக்ஸ் பத்தி விளக்குக லாஸ்ட் பேராகிராஃப் இருக்கும் பாடப்புத்தகத்துல மேப் ஒண்ணு கொடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா? அததான் விடை. அதுக்கு கேவிடி காம்ப்ளெக்ஸ் பத்தி குறிப்பு வரைக இருக்கா? இத படிச்சிடுறேன். அடுத்தது குறுந்தொகை குறித்து நீவிர் அறியும் செய்தி. குறுந்தொகை பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் தொகை, ரைட். எந்த நூல்கள்ல ஒன்று? 8 தொகை நூல்கள்ல ஒன்று, ரைட்டு. அடுத்தது இது அகம் பற்றி பாடலா புறம் பற்றிய பாடலா? அகம் பற்றிய பாடல். எந்த பாவகை கொண்டு பாடப்பட்டது? ஆசிரிய பாவை கொண்டு பாடப்பட்டது. எந்தப்பா? ஆசிரிய பாவை கொண்டு பாடப்பட்டது. முக்கியமா சான்றோர்கள், உரையாசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்பட்டு பேசப்பட்டுள்ள நூல் இந்த குறுந்தொகை. இந்த ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுத்துனா குறுந்தொகை பற்றி நீவிர் அறியும் செய்தி. சரியா? நம்ம நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி கொண்டு அழைக்கப்படக்கூடியது. ஓகேவா? முதல்ல தொகுத்த நூல் குறுந்தொகை தான். ரைட். அடுத்தது சிறுவினால பாருங்க. திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்களும் மலைக்கு உள்ள தொடர்புக்கு எடுத்துக்காட்டு. இனக்குழு ஜார்க்கண்ட்ல அந்த இனக்குழுக்கு பெயர் என்ன இல்லையா? அதே போல ஜார்க்கண்ட், கேரளாவில, கர்நாடகா அந்த பகுதியெல்லாம் அந்த மலை வாழ் இனக்குழுக்களுக்கு பெயர் என்ன? ஜார்க்கண்ட்ல என்ன சொல்றாங்க? மால் பகாடியா. படிச்சுமா? மால் பகாடியா. அதே போல கிரீன் பேராகிராஃப்ல இருக்கு மலை புறவன் அப்படின்னு சொன்னா கேரளாவில நெடுமாங்காடு. மலை அறைன்னு சொன்னா கேரளாவுல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில வாழக்கூடிய இனக்குழுக்களுக்கு பேரு. ஒண்ணு இல்லைங்க, நம்மதான் அந்த இனக்குழுன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம ஜார்க்கண்ட் மலை உச்சியில இருக்கோம். இந்த இனக்குழுக்கு பெயர் என்ன? மால் பகாடியா. உங்க இனத்துக்கு பேர் என்ன? மால் பகாடியா. எங்க இருக்கும்போது ஜார்க்கண்ட் மலை உச்சியில இருக்கும்போது அவங்க இனத்துக்கு பேர் என்ன? மால் பகாடியா. அதே இந்த இனம் இப்போ கர்நாடகா, கேரளாவுல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில வாழறோம். அப்ப நம்ம இனத்துக்கு பேர் என்ன? மலை அரையன். அதே கேரளாவுல நெடுமங்காடு என்று சொல்லக்கூடிய பகுதியில மலையில இருக்கிறோம், மலை பேரு. அதே கேரளாவுல எர்நாடு என்ற பகுதியில நம்ம தங்கி இருந்தோம்னா மலை மூட்டை. அடுத்தது வட கேரளாவுல இருந்தா மலை பனிய, வட பனி, வட பாயசம் நாம வச்சுக்கிறோம். எல்லாம் பானி. பானி என்ன பண்ணி? பானி பூரி பதிலா வடை. பனியார், வட பனியார். அப்ப வட கேரளா பனிக்கர். சரியா? அடுத்தது பாலக்காடு மலையார். பாலக்காடு மலையன். அதே இடுக்கியில போன கேரளால மலையா. அடுத்தது தட்சிண கன்னடாவில மலையேறு. இப்படின்னு இனக்குழுக்களுக்கு பேர் ஒவ்வொரு மலை உச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடி தமிழர்களுக்கு. ரைட். அடுத்தது தமிழ் பண்பாட்டின் ஒரு அடையாள காவடி சிந்து. இப்ப சொன்னதுதான். தமிழ்நாட்டில் முன்னோர் மரபில் உள்ள பண்டைய, அதாவது யாரு அவங்க?
நாட்டார் வடக்கில் உள்ள இசை மரபே இல்லையா காவடி சிந்து. அடுத்தது வழிபாட்டின் போது தோல் மீது காவடி வைத்துக் கொண்டு வழிநடையாக பாடிக்கொண்டு செல்வர். ஓகேவா? அந்த 2 மார்க்கோட 2 பாயிண்ட் சேர்த்து எழுதுனா நம் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்துன்றதை எழுதலாம். அடுத்தது கழுகுமலை தலத்தின் சிறப்புகளாக காவடி சிந்து கூறுவது. கழுகுமலை எப்படிப்பட்ட மலை? விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு மிக உயர்ந்தோங்கிய கொடி மரங்கள் உண்டு இல்லையா? மதில் சுவர்கள் எல்லாம் வானின் குளிர்ச்சி தரும்படியாக காணப்படக்கூடிய உயர்ந்தோங்கிய மதில் சுவர்கள் இல்லையா? அங்க காவடி தூக்கி செல்லக்கூடியவர்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு ஓசைகளால் இடி ஓசையோ என அஞ்சி அங்க இருக்கக்கூடிய பாம்புகள் அஞ்சும். மாசுனம் அஞ்சும். மாசுனம்னா எது? பாம்பு அஞ்சும். தேவர்கள் இருக்கக்கூடிய அமராவதி பட்டினமே இடி முழக்கம் செய்கின்ற அளவிற்கு இந்த பக்தர்கள் ஆடி பாடி இசைத்து வருகின்ற அந்த நிகழ்வு தேவர்கள் உலகத்தையே அதிர வைக்குமா. இதெல்லாம் கழுகுமலையினுடைய சிறப்பு. ஓகேவா? இருக்கா? கைட்ல இருக்கா? பாத்துக்கோ. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் தருக. வருகின்றால் எப்படி பிரிக்கலாம்? வா பகுதி என்னன்னு காட்டணும், பிராக்கெட்ல வருன்னு காட்டணும். அப்புறம் கின்றுன்னு வருமா, கிருன்னு வருமா? கின்று. அப்புறம் ஆள். உறுப்பு பேர் வைங்க பார்க்கலாம். ஆள் வந்தா என்ன விகுதி? படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. வா பகுதி வரு என குறிக்கிறது விகாரம். கின்று நிகழ்கால இடைநிலை. வாழ்வான். வாழ் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இவ்வு என்ன காலம்? எதிர்கால இடைநிலை. ஆண் வந்திருக்கு என்ன பால்? படற்கை ஆண் பால் வினைமுற்று விகுதி. காண்பிப்பார். காண்பி பகுதி என்னன்னு வரும்? காண்பி. இப்போ வந்திருக்கு, பிரிக்க முடியாது, அப்படியே போடு. பாவ பிரிச்சா இப்பு கூட்டல் ஆ, கடைசியா இருக்கக்கூடிய இரு சேரு. இரு ஆறுன்னு வந்தா படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. ரைட். காண்பி பகுதி. அடுத்து வரக்கூடிய சந்தி, அடுத்து வரக்கூடியது எதிர்கால இடைநிலையை உணர்த்தக்கூடியது. பிரிந்த எச்சம் பிரி இத்து பிராக்கெட்ல இந்து ஆவ பிரிச்ச இத்து கூட்டல் ஆ வந்தா பெயர் எச்சம். ரைட். சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல இக்கால சமூக நிகழ்வுகள் எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையை ஒப்பிட்டு விளக்குக. குறுந்தொகை பாடல். என்ன அந்த பாடம்? அம்மா வாடி தோழி நம்மூர் இது போல நிகழ்வு இக்காலத்துல இருக்கா? அந்த காலத்துலதான் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னா என்ன பண்ண தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டாளர்ல இருந்து சீர்சனத்தி பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். சரியா? போதை இருக்கா, போதை திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய அழகு கேட்டா போல, அவருடைய வசதி வாய்ப்பு கேட்டா போல நான் சீர்சனத்தி பொருளை கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த ஊருக்காரமா அவங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டு நன்றின்னு சொல்லுவாங்க. இல்ல சீர்சனத்தி பொருள் குறைவா இருந்ததுன்னா ஆகாதுன்னு தள்ளி வச்சிருவாங்க. அப்ப தலையும் பிரிச்சு வச்சிருவாங்க காதல். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி போச்சு? பெண்ணிட்டாரே மாப்பிள்ளைக்கு சீர்சனத்தி பொருளெல்லாம் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு போயிடுச்சு. அதான் அந்த காலம் இந்த காலம். அந்த காலம் வசந்த காலம், அது அந்த காலம். இது இந்த காலம், இது வசந்த காலம். ரைட். நான் பாடத்துக்குள்ள வரேன், அவன் விளம்பரத்துக்குள்ள போறான். நல்லது குடும்பம், நாய் குடும்பம். இப்ப விட எழுதுறியா? இப்ப சொன்ன பாயிண்டையா? அந்த காலம் அது இந்த காலம் இது நல்லது குடும்பம். ரைட். நெடுவினா முக்கியமானது. இயல் 3ல உரைநடை பகுதியில இந்த வினா கேட்கலாம். இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்தே இருந்தன என்பதை பற்றி நிரூபித்தல். மலை இடப்பெயர்கள் இருந்து ஒரு நெடுவினா. முக்கியம் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. முக்கியம். ரைட். காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல். இதுவும் செய்யுள் பகுதியில முக்கியம் சொல்லிடுறேன். வாடிவாசல முக்கியம். ஆக இயல் 3 முக்கியம். செய்யுள்ள திருக்குறளுக்கு முக்கியம். அப்ப இயல் 2 இயல் 4 இருக்கிற திருக்குறளை படிச்சுட்டா 2 4 கேள்வி படிச்சுட்டு இந்த ஒரு கேள்வியும் படிச்சுட்டீங்கன்னா ஸ்டேபிள். செய்யுள்ள 6 மார்க் வாங்கிடலாம். திருக்குறள் நெடுவினா படிச்சா ஈவன் தோ 2 மார்க் கேட்சப் பண்ணிக்கலாம், 4 மார்க் கேட்சப் பண்ணிக்கலாம், டீடைலையும் கேட்சப் பண்ணிக்கலாம்.
திருக்குறள் படிச்சுக்கலாம். சரியா சரியா படிக்கணுங்க. முதல்ல அப்படித்தானே குளிச்சு அங்க ஊதன அனல் காற்று இங்க வந்து சேருது. சான்றோர் சித்திரம் இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வேணா 14 ஒண்ணு கேட்கலாம். யாரு இவங்க? வைமு கோதை நாயகி. கோதை இல்லம்மா, கோதை. சரியா? இவங்களை பத்தி ஒரு செய்தி என்னன்றத தெரிஞ்சுக்கணும். இவங்க எழுதின நாவல், இவங்களுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டவர். நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி என்றெல்லாம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வைமு கோதநாயகி. அப்படின்னா என்ன சார்? வைனா வைத்த, மூன்றது எம்மு மாநிதி, சாரி முடும்பை என்பது பொருள். வைத்த மாநிதி, மூணா முடும்பை, கோனா கோதை நாயகி. இதுதான் முழுமையான பெயர். வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மா. சுருக்கம் வைமு கோதை நாயகின்னு பேரு. இவங்க எழுதின ஒரு நாடக நூல் என்ன? இந்திர மோகனா. மோகனா கோதை நாயகி. இவங்கள சமகால புலவர்கள் என்னன்னு சொல்லி அழைச்சாங்க எழுத்தாளர்கள் எல்லாம்? நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியவர். அப்ப இவங்க ஒரு இதழை நடத்திருக்காங்க. அந்த இதழுக்கு பேரு ஜெகன்மோகினி. மோகினி, மோகனா இப்படின்னு வந்தாலே வைமு கோத நாயகி ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமானது 115 நாவல்கள் எழுதி உள்ளாராம். குறிப்பிடத்தக்கது 115 நாவல்கள் எழுதி புகழ் பெற்றவர். வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமை இந்த வைமு கோதை நாயகிக்கு உண்டு. சிறு வயதிலேயே கணவனை இழந்ததுனால இந்த வெளி உலகத்திற்கு ஒரு பெண்ணுடைய கடமை என்னன்னு செய்து காட்ட பெருமை இந்த வைமு கோதை நாயகிக்கு உண்டு. ஓகே, இந்த வல்லினமை இட்டும் நீக்கும் எழுதுக. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. வருமா? ஏன்? ரைட்டு. இது ரெண்டு சொல்லுக்கு இடையில வருமா? வராது. வராது காரணம் இல்லையா? பக்கத்துல தெரிந்து செயல் உணர்வது வினை. இகரீற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். ரைட். இங்க இந்து பக்கத்துல வராது. இங்க வருமா? ஏன்னா வல்லினத்துக்குரிய சொல்லு இல்ல. அதுக்கப்புறம் இங்க வருமா? ஏன்? ஐயன வேற்று முறுப்பு சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. வருகையை தாருங்கள் அப்படின்னு விரிச்சு வந்திருந்தா ஒற்று வந்திருக்கும். ஆனா வருகை தாருங்கள் சொல்லும் போது ஐயன வேற்று முறுப்பு சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு, எனவே ஒற்று மிகாது. அடுத்தது வீட்டிற்கு பக்கத்துல வருமா? எதனால? ரைட்டு. அப்புறம் இங்க வராது, இங்க வராது, இங்கேயும் வராது. அப்ப போட்ட இடம் 1 2 3 இடத்துல போட்டிருக்க, 2 இடத்துல நீக்கி இருக்கும். அதே போல இதுல அனைத்து பக்கத்துல வருமா? வரும். ரைட்டு. அதே போல ஆண்களை போல வருமா? வரும். இங்க வருமா? ஏகார ஆகார ஓசைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இங்க வருமா? வரும். அரசுக்கு உண்டான பணியை. இங்க வருமா? வரும். 4ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொகை தொகையில மிகும். இங்க ஐயன வேற்று உறுப்பு வெளிப்பட்டு வந்ததுனால வல்லினம் மிகும். அப்ப எல்லா இடத்துலும் போடணும், ஒரு இடத்துல மட்டும் நீக்கணும். அதே போல கல்வி கேள்விகள்ல வருமா? இங்க வராது. இன்ப துன்பங்கள்னு பார்த்தோம் பாரு. அதே போல உண்மை தொகையில வல்லினம் மிகாது. இங்க வருமா? ஐயன் வேற்று முறுப்பு வந்திருக்குல்ல? இல்ல, மறைஞ்சிருக்கு. நன்மையை, நன்மைகளை அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப மறைஞ்சிருக்கு. வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இங்க வரும். இங்க வராது. இந்து பக்கத்துல வராது. அவ்வளவு. புக்ல போட்டிருக்கா பாரு. இதெல்லாம் புக்ல போட்டிருக்கா பாரு. முன்ன போட்டதுக்கு இப்ப போட்டதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்போ என்ன போடணும் அதேதான், இப்போ போடணும் அதேதான், இல்லையா? இது சொல்லுது. அதனால கடைசி அதேதான். அடுத்ததுலயும் பாருங்க, வல்லினமை இட்டு எழுதுக. தமிழர் பக்கத்துல வருமா? வல்லினம் வரல, அதனால மிகாது. ஆற்று தண்ணீர் 2 சொல்லுக்கு இடையில வருமா? வரும். 6 கூட்டல் தண்ணீர் ஆற்று தண்ணீர். அப்போ நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் விவரங்கள்
டேரா ஒற்று இரட்டும். அப்ப இது அந்த அடிப்படையில இங்க வல்லினம் மிகும். ரைட். தண்ணீரை பக்கத்துல வரும். ஐயன வேற்று முறுப்பு. தேக்கி பக்கத்துல சேமித்து இல்லையா? இகரீற்று வினையச்சம் இந்த இடத்துல வருமா? சேமித்து. கால்வாய் வருமே. இத்து வரும். கால்வாய் வெட்டி பாசனம். வெட்டி வெட்டி பக்கத்துல வருமா? வரும். வருமா வராதா? வரும். அப்போ போட்ட இடம் எல்லாமே நீக்கப்பட்ட இடம் எதுவும் இல்லை. ரைட்டு. இல்லடானா இந்த இடத்துல சேமித்து இது ஒரு கமா போட்டா இந்த ஒற்று போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு இடத்துல இங்கோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், கமா போட்டா ஒற்று போட தேவையில்லை, இல்லைன்னா அந்த இடத்துல ஒற்று மிகும். அதே போல சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் வல்லினம் மிகுமா? இந்த இடத்துல வராது. இங்க இங்க சிறப்பான சேவை. ஆன பக்கத்துல வல்லினம் மிகுமே. சிறப்பான சேவையை ஐயன வேற்று உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. நிலைநாட்ட இங்கேயும் வராது. அவ்வளவுதான். நிலைநாட்டு செய்தனர் ஒண்ணு இருக்கா? அப்ப இங்க ஒற்று மிகும். ரைட், முடிஞ்சு போச்சு. சிறப்பான பக்கத்துல வரலையா? ஏன்பா? கால்வாயை வெட்டி பாசனம் செய்தனர். கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். வெட்டி பாசனம். வெட்டி பாசனம். ரைட்டு ரைட்டு. வெட்டி உருவம் மறையிலேயே. உருவம் மறையிலேயே. நிகரீற்று வினையச்சமா? ஆசனம். ஆசனம். வெட்டி பாசனம். கால்வாயை வெட்டி பாசனம் செய்தனர். கொஞ்சம் சிந்திப்பு. ரைட். இதுக்கு வாங்க. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். கல்வி ஒரு பெரிய ஆயுதம். அதை கொண்டு இந்த உலகத்தை மாற்றலாம். which you can do change the world. இல்லையா? ஆயுதம் தானே கல்வி. அதை கொண்டு இந்த உலகத்தையே மாற்றலாம். ரைட். லுக்கிங் அட் பியூட்டி இன் த வேர்ல்ட் is the first step purifying the mind. மனதை தூய்மைப்படுத்துவதற்குண்டான வழி, முதல் படி. அதனாலதான் இயற்கையை ஆராதனை செய், அழகை ஆராதனை செய், இயற்கையை ரசின்னு சொன்னான். மனதை தூய்மைப்படுத்துவதற்குண்டான முதல் படியும். அடுத்தது, கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள். கலாச்சாரம் மக்களை உருவாக்குவதில்லை, மக்கள் தான் கலாச்சாரத்தை உருவாக்குகிறார். அல்லது பண்பாட்டை மக்கள் உருவாக்குவதில்லை, மக்கள் தான் பண்பாட்டை உருவாக்குகிறார்கள். அடுத்தது, people without the knowledge of their past history and culture are like trees without roots. வேர் இல்லாத மரம் போல. என்ன சொல்றாங்க? people without the knowledge, அறிவில்லாத வேர் இல்லாத மரம் போல. அடுத்தது, a nation culture reside in the heart and the soul of the people. ஆமா, ஆன்மாவிலும் உள்ளது. ரைட். அடுத்தது, கீழ்காணும் செய்தியை படித்து அறிவிப்பு பதாகையை ஒன்று உருவாக்குக. பேனர், சரியா? நோட்டீஸ் போர்டு போல உருவாக்கணும். இது செய்தி. இத ஒரு நிகழ்ச்சி நிரல் போல பதாகையை ஏற்படுத்தி தரணும். முன்ன ஒரு செய்தி பார்த்தோம், பதாகை போல இருக்கும். அதை ஒரு பேராகிராஃபா எழுதுறாப்புல இருந்தது. இது பேராகிராஃபா கொடுத்துட்டா ஒரு செய்தி போல போடணும். அடுத்தது, கட்டுரை. பண்பாட்டை பாதுகாப்ப பகுத்தறிவை போற்றுவோம் என்ற தலைப்புல கட்டுரை ஒண்ணு எழுத சொல்றாங்க. அது அந்த இடத்துல உனக்கு என்ன தோணுதோ எழுது. இது வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, படிப்பம் பயன்படுத்துவோம் பாரு. எத்தனை குரூப்னா, எனக்குடைய எர்த் என்வாயர்மெண்ட் எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரி, ஏற்றல் அகராதி. பிரிபிக்ஸ்னா இங்கிலீஷ்ல வரும் இல்ல, பிரிபிக்ஸ் சஃபிக்ஸ் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பாசிபிள்னு எழுதுறேன். இம் என்ற உருபு பின்னாடி சேர்க்கலாமா முன்னாடி சேர்க்கலாமா? அப்ப இம்பாசிபிள். கம்ஃபர்டேபிள். ஏபிள் முன்னாடி போடலாமா பின்னாடி போடலாமா? பின்னாடி தான் போடணும். அப்ப இது சஃபிக்ஸ். முன்னாடி போட்டா பிரிபிக்ஸ். அதுதான் மலை பெயர்கள்ல முன்னோட்டு பின்னோட்டுன்னு பேரு. மேல் மலையினூர். அப்ப மலையில பெயர் சொல்லுக்கு முதல்ல வந்து, சரியா? அதே போல மலையில வேற என்ன பேர் இருக்கு? முன்னாடி மலையினூர்னு ஒரு ஊர் பேர் இருக்கு. அதே போல மலையில ஒண்ணுதான் ஞாபகம் வருது.
பின்னாடி பார்த்தா நிறைய வருது. மகாதேவ மலை, மீனூர் மலை, இல்ல பர்வதம் மலை, அப்புறம் மலை திருவண்ணாமலை மலை ஊர் பேரு. அப்ப மலைக்கு 17 முன்னோட்டு 84 பின்னோட்டு பெயர்கள் இருக்கான். 17 முன்னோட்டு பெயர்கள் இருக்கான். புக்ல கொடுத்துருவாங்க 1 மார்க் கேட்கப்படுங்க. 17 முன்னோட்டு பெயர்களும் 84 பின்னோட்டு பெயர்களும் மலை பெயர்கள் காணப்படுகின்றன. எங்க இருக்கு? இருக்கு. 17 இடப்பெயர்கள் முன்னோட்டாகவும் 84 பின்னோட்டாகவும் அமைந்துள்ளது. தோணிமலை பின்னோட்டா முன்னோட்டா? பின்னோட்டு. பின்னோட்டு பின்னாடி பின்னோட்டு. சரியா? பரங்கிமலை பின்னோட்டு. மலைக்கோட்டை மலைக்கோட்டை அப்போ முன்னோட்டுக்கு எடுத்துக்காட்டு. தம்பி கோட்டைனாலும் கோட்டைனாலும் மலை தானே, பாதுகாப்பாக தானே. தம்பி கோட்டை, கந்தர்வன் கோட்டை, சஞ்சீவி கோட்டையா? செஞ்சி கோட்டை. கோட்டா. ரைட். அப்ப சஃபிக்ஸ்னா பின்னோட்டு, கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ்னா பண்பாட்டு கூறுகள். படிச்சிருவியா? பாத்துருவியா? பாத்துட்டுனா நல்லது. இதுல இருந்தோம் தெரியுமா, அறிவை விரிவு செய் பகுதியில இருந்தும் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. இந்த நூலின் ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன். முதல்ல IAS தேர்வை தமிழில் ஒரு பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்ற ஒரு IAS ஆபீசர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். இப்பொழுது ஒடிசாவில் ஒரு துறை சார்ந்த இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரைட். அடுத்தது காவடி சிந்து அண்ணாமலையார், வாடிவாசல் சிசு செல்லப்பா, எழுத்து இதழ் தொகுப்பு சச்சிதானந்தன். சச்சிதானந்தன். ஓகே. 4 நம்ம டச் பண்ணல. பிள்ளை கூட மட்டும் டச் பண்ணி இருப்பாங்க ஒரு சிலருக்கு. பிள்ளை கூடன்னா என்னன்னா பள்ளிக்கூடம். காலையில வரும்போது மயில் போல அப்படியே மெல்ல நடந்து வரணுமா, வந்து மாலையில வீட்டுக்கு போகும்போது மரங்களுடைய முதுகுல தடவி பார்த்து அது கூட பேசணுமா. வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய பூக்களை எண்ணி பார்க்க சொல்லுவார்களாம். மதில் சுவரின் மேல் படுத்திருக்கக்கூடிய ஓனம் எத்தனை முறை மூச்சு காற்று விட்டது எடுத்தது அப்படின்றத எண்ணி பார்க்க சொல்லுவார்களாம். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல என்ன சேர்ப்பார்களா அப்படின்னு மீனாட்சி கேட்கிறாங்க. நீரா மீனாட்சி கேட்கிறாங்க. ஆனா நம்ம காலையில எப்படி வரும், மைக் போல நடந்து வரும். சீட்டு இறங்கணும்னா குடும்பம் ஓடியாடுறோம். பேக் வைக்கிறோம், குடும்பம் பிரேக் போடுறோம், குடும்பம் ஓடியாடுறோம். கிளாஸ் அட்டன் பண்றோம், பிரேக் இருக்கா குடும்பம் ஓடுறோம். ஏன்னா 10 நிமிஷம் பத்தல. பிரேக் பண்ண போயிட்டு லேட்டா வந்தா தமிழ் சார் ஒய்யாரு லேட்டுன்றாரு. கெட் அவுட் இன் மை கிளாஸ்ன்றாரு. வாட் கேன் ஐ டு சார்? நாட் ஃபாஸ்ட். கூட பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்களா என்ன என் பெற்றோர்கள்? பார்ப்போம். பிள்ளை கூட ஒரு எளிமையான பாடம் தான். முடிஞ்சா இதுல இருந்து ஒரு கேள்வி வருதான்னு பார்ப்போம். சொந்த மொழி கற்பிக்க இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. சொந்த மொழி, நம்மளுடைய மொழி எது? தாய்மொழி. உலக தாய்மொழி தினம் நேற்று. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்லுகிறார்கள்? இதுதான் ஒரு கேள்வி வந்தது. வேம்புனா வேப்பம்பூ இல்லையா? கீழே சிங்கம். அந்த பூக்களை என்ன சொல்லுகிறார்கள்? யாரு? ஆசிரியர்கள். எண்ணுபவர்கள் யாரு? மாணவர்கள். வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். எவ்வளவு நேரம் அது தியானம் பண்ணிச்சு? ஓனா போய் அந்த கருங்கல் தூண்ல உட்காந்துட்டு தியானிக்கும். அதை என்ன சொல்லுகிறார்கள்? எத்தனை நாழிகை பதிவு இருக்கிறது. வெட்ட வழியில் தட்டுக்குடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்லுகிறார்கள். எறும்புடைய வேகம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது சர்க்கரை பண்டத்துல பிடிப்பதற்காக.
மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடு மேடையில் விழுந்து வழியும் நீர் சொட்டுக்களை துளிகளின் வடிவத்தை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மழை பெய்யும் போது அதன் மேல தண்ணி விழும் நீர்த்திவளைகள் போல அதை வரைய சொல்றாங்க. செம்மண் தாளையும் கொடுத்துட்டு வண்ண குச்சி கல் பென்சிலும் கொடுத்து வரைய சொல்றாங்க. எப்போ? மழை காலத்துல. காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமா அப்படின்னா மயில் போல மெல்ல நடந்து வரணுமா. மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமா, எப்படி மாமரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குயில் இசைக்கிறதோ அது போல நாமும் இசைக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா. வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமா, எங்கெல்லாம் வண்ணத்து பூச்சி இருக்கோ அது கூடவே போயிட்டு நம்மள ஆடி பறந்து திரிய வேண்டும். மாலையில் மரங்களின் முதுகலை செல்லமாய் வருடிவிட வேண்டுமா. என்ன, நான் வீட்டுக்கு போறேன், வருத்தமா உனக்கு வருந்தாது, நாளை காலையில வந்து உன்னை பார்க்கிறேன் சரியா அப்படின்னு அதோட சேர்த்து அணைச்சிட்டு அதனுடைய முதுகை வருடி விட்டு அதனோட பேசிட்டு வீட்டுக்கு போனோமா. குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டும். தண்ணி ஊத்தி அதோட பேசணும். என்ன, நாளை காலையில உன்னை பார்க்கிறேன் சரியா, நீ தண்ணி குடிச்சிட்டு ஜாலியா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அதுங்கிட்ட பேசணும். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? ஒருபோதும் கிடையாது. தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊர் என உலகின் உறவாகவே விரும்புகிறேன். நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிடத்திலே நான் ஒரு உறவாக இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பிள்ளையும் பாடத்திலையும் ஜிந்தாபாத். இன்குலாப் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? புரட்சி. உண்மையான பெயர் என்ன? சாகுல் அமீர். இது போல உலகத்துக்கு வேண்டும் நான் ஒரு துளியாய் அப்படின்னால இந்தியா மீனாட்சி என்ன சொல்றாங்க, உலகின் உறவாகவே நான் இருக்கணும் விரும்புகிறேன். இந்த பிள்ளை சொல்லக்கூடிய இது எந்த பாட்டு எந்த நூல்ல இருந்து வந்ததுன்னு காலையில் 1 மார்க்ல பார்த்தா கொடி விளக்கு. என்ன நூலு? கொடி விளக்கு இருக்கு பாரு. கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்திருக்கக்கூடியவர் கொடி விளக்கு என்ற நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டது. சார் இவர் எழுதின நூல்களை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? தெரிஞ்சு வச்சுக்கோ, பாட்டு நடத்திட்டேன். இவர் எழுதின நூல்கள் பற்றி ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. மீனாட்சி எழுதிய நூல்கள் யாவை பாருங்க. என்னென்ன நூல்கள் அப்படின்றது? நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து, கொடிவிளக்கு. இது எப்படி சார் நான் சொல்லலாம்? தீபாவளிக்கு எல்லாரும் சொந்த ஊருக்கு போவாங்க இல்லையா? தீபாவளிக்கு எல்லாரும் சொந்த ஊருக்கு போவாங்க இல்லையா? தீபாவளினாலே லீவ் விட்டுருவாங்க இல்லையா? சொந்த ஊருக்கு போவாங்க. அப்போ அது ஒரு மறுபயணம். நம்ம சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு மறுபயணம். போகிற வழியில பாத்தீங்கன்னா நெருஞ்சி பூக்கள் பூத்து இருக்கு. அது தொட்டு பார்த்தா சூடா இருக்கு வெயில்ல. பகல் நேரத்துல நான் போற தீபாவளியில பகல் நேரத்துல பயணம் செய்யறேன், மறுபயணம். வழியில என்ன பூ பூத்திருக்கு? நெருஞ்சி. தொட்டு பாக்குறேன், சூடா இருக்கு, சுடு பூக்கள். வழிதோறும் வாசனைக்குள் புல்லினுடைய வாசனை வீசுகிறது. மழை பெஞ்சா தரை மண் தரையினுடைய மண் வாசனை வராமல சாலை ஒரு பயணம் பண்ணும்போது புல்லினுடைய வாசம் வீசுகிறது. எங்கிருந்து? உதய நகரத்திலிருந்து, உதய நகரிலிருந்து. போகிற வழியில அங்கங்க கொடி படர்ந்து உயரமா விளக்கொடியா அந்த பகல் பொழுதுல தென்படக்கூடிய. அப்போ இவர் எழுதின நூல்களை இப்ப சொல்லுங்க. அப்புறம் அங்கங்க என்னவா இருக்கு? அப்ப இந்த பாட்டு எந்த நூல் இருந்தவங்களுக்கு 2 மார்க் 1 மார்க் பேச பண்ணிட்டியா? ஓகேவா? சிம்பிள் தானே? சசோன் இல்லையே. ரைட். இதுலயும் ஒரு பாட்டு வந்தது, மனப்பாட பாட்டு. கடைசி 4 பாட்டா 3 பாட்டு மனனம். உடையணிந்தேன் என சொல்லுகிறாய், வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல. விடையை கண்டேன் என்று உரைத்தாய், ஒரு வினாபணியே நிற்கின்றாய். தின்றேன் என்பாய் அணு அணுவாய், உன்னை தின்னும் பசிகளுக்கு இரையாவாய். வென்றேன் என்பார் மனிதர் எல்லாம், பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றார். நான் என்பாய் அது நீ இல்லை, வெறு நாடக வசனம் பேசுகிறாய். ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை, அந்த ஏன் மொழியில் உனை தேடு அப்படின்னு அப்துல் ரகுமான் பாடுறாரு. பாடுறாரு
அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதின நூல் பால்வீதி, சூரிய வெளிச்சம், இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். பால்வீதி, நேயர் விருப்பம், இல்லையா, பித்தன், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள், கவிதை நூல்கள். ரைட், இதுகிட்ட போறதுக்கு விடுதலா 7-3 முடிச்சுக்குமா? 7-2 போயிடலாமா? 7-2 எடு. இந்த பாட்டை படிச்சிடலாமா? குறுந்தொகையில படிக்க பார்க்கலாம். தலைவி தோழியை பார்த்து கேட்கிறா, தோழி அதுக்கு பதில் சொல்றா. அம்மா வாடி தோழி அப்படின்னா என்ன அர்த்தம்? தோழியே. தலைவி தோழியை பார்த்து கேட்கிறா. நம்மூர்ல இருக்கிறவங்க தலைவன் தலைவியே சிறிதோரை புணர்ப்போர் உண்டனரோ கொள்ளோம் அப்படின்னா பிரித்து வைத்த தலைவன் தலைவியை மீண்டும் சேர்த்து வைக்கணும். ஏன் பிரிச்சாங்க? ஒரு சீர்திருத்த பொருளை குறைவாக கொடுத்ததுனால. மீண்டும் சீர்திருத்த பொருள் அதிகமா கொடுத்தான் தலைவன், அதனால சேர்த்து வச்சாங்க. இப்படியும் உண்டோன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்றா, தண்டுடை கையர் அப்படின்னா 3 கோலை கையிலே கொண்டு இருக்கக்கூடிய வயதான பெரியோர். வெண்டலை சிதம்பர அவங்களுடைய தலையில தலைப்பாகையை கட்டி இருப்பார். அத்தகையோர். சிதவலர்னா முண்டாசுன்னு அர்த்தம், தலைப்பாகை. நன்று நன்றுன்னு மாக்களோடு, நன்றுன்னு சொல்லுவாங்களாம். ஏன் மாக்கள்னு சொன்னாங்க, மக்கள்னு சொல்லாம? மாக்கள்னா விலங்குதானே. ஒரு அறிவு குறைவா இருந்தா அவங்க மக்கள், 6 அறிவு இருந்தா மக்கள். அப்ப இவங்க சீர்திருத்தி பொருள் தான் பார்த்தாங்க, உள்ளத்தை பார்க்கல. தலைவன் தலைவின் பால் கொண்டு இருந்த உள்ள அன்பை பார்க்கல, சீர்திருத்தி பொருள் தான் பார்த்தாங்க, அதனால மாக்கள் இல்லையா, அன்பை பார்க்கல. மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கணத்தவையே, இன்று கொடுத்த சீர்திருத்தி பொருள் மிகவும் அதிகமாக இருந்தது என்று ஏற்றுக்கொண்ட அந்த தவை என்று சொல்லக்கூடிய அவை பெரியோர்கள் இருந்தனரோ அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் இருந்தனர். அதனால நீ ஐயம் கொள்ள தேவையில்லை, தலைவன் விருப்பப்படியே உன்னை மனம் செய்து கொள்வதற்கு பெரியோர்கள் சம்மதம் தெரிவித்தனர், உன்னுடைய பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்தனர், இன்பம் கொள் அப்படின்னு தலைவிக்கு ஒரே மகிழ்ச்சி. வெள்ளி வீதியார் பாடினது. இவங்களும் ஒரு பெண் பார்ப்பவர், சங்க கால பெண் பார்ப்பவர்கள் வெள்ளி வீதியாரும் ஒருவர். சரியா? பாருங்க, ஆடு மாடு இல்லையா, கண்ணுக்குட்டியோட சீர்திருத்தி பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. திணை, குறிஞ்சி திணை. இது அகப்பொருளுக்குரிய திணையா? குறிஞ்சி திணையை சான்று தந்து விளக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? எப்படி எழுதணும்? தப்பு தப்பு. இந்த குறிஞ்சி திணைக்கு விளக்கம் எப்படி எழுதணும் அப்படின்னா, அகப்பொருளுக்குரிய தானே. அகப்பொருளுக்குரிய முப்பொருள்கள் என்னென்ன? முதற் பொருள், கருப்பொருள், குறிப்பொருள். அப்ப முதற் பொருள்னா என்ன? நிலமும் பொழுதும் உணர்த்தி வருபவை முதற் பொருள் எனப்படும். நிலமும் பொழுதும் உணர்த்தி வருபவை முதற் பொருள் எனப்படும். ரைட், சென்டென்ஸ் எழுதியாச்சு. முதல்ல நிலம் என்ன? குறிஞ்சிக்குண்டான நிலம் என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும். எடுத்துட்டுனா பொழுதுகள். பொழுதுகள் 2 வகை இருக்கு. ஒண்ணு சிறு பொழுது, இன்னொன்னு பெரும்பொழுது. சிறுபொழுது என்ன வரும் குறிஞ்சிக்கு? யாமம், யாமாவை ஏனா படிச்சுமா. பெரும்பொழுது என்ன வரும்? குளிர்காலம், அப்புறம் முன்பனி காலம். என்ன காலம்? முன்பனி காலம். ரைட். இப்ப நானு முதல் பொருள் முடிச்சுட்டேன். 2வது பொருள் உரிப்பொருளை எழுதுறேன். உரிப்பொருள்னாலே அந்த திணையின் கண் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? குறிஞ்சிக்கு உண்டான நிமித்தம் என்ன? உணர்தலும் உணர்தல் நிமித்தம். உணர்தல்னா என்னையா? சேர்த்தலா? ரைட்டு. அதாவது என் மனச தலைவி புரிஞ்சிருக்கா, தலைவனுடைய மனச தலைவன் புரிஞ்சிட்டு இருக்கான். அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், உணர்ந்தல். அதனால 2 பேருக்குள்ள பிரிவினைகளை சேர்ந்து இருக்காங்க. கரெக்டா? இல்லைன்னா என்ன ஆகும்? ரைட்டு. அடுத்தது கருப்பொருள்கள். கருப்பொருள்கள் மொத்தம் 14ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? மக்கள்ல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என 2ஆ பிரிச்சா 14. இல்ல சார், மக்கள் பொதுவா வச்சுக்கிட்டா 13.
சரி, நான் முதல்ல கருப்பொருள்ல தெய்வத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. புரிஞ்சுக்குண்டான கடவுள் யாரு? முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நடத்தணும்னு நினைக்கிறேன். நடத்தோம்னா அப்ப குறிஞ்சி திணைக்கு கடவுள் யாருன்னா முருகன். சரி, தெய்வம். தெய்வம் அடுத்தது யாரு இருக்கா? மக்கள். மக்கள் யாரு? குறிஞ்சி திணை மலைன்னு சொன்னீங்க. அப்போ தாழ்ந்த இன மக்கள் யாருன்னா குறவர் குறத்தியர். உயர்ந்த இன மக்கள் யாரு சார் அப்படின்னா வெற்பன். யார் இவங்க? வெற்பன். குறவர் குறத்தியர், வெற்பன். சரி, மக்களும் எழுதிட்ட. அடுத்தது தொழில். அவங்களுடைய தொழில் என்னவா இருக்கும்? மலை சார்ந்த பகுதினாலே தேனெடுத்தல், கிழங்கு, அகழ்தல். கிழங்குன்னா எது தெரியுமா? ரைட்டு, பூமிக்கு அடியில விட வச்சு எடுக்கிற கிழங்கு வகைகள். இதெல்லாம் அவங்களுடைய தொழில். மக்கள் முடிச்சுட்டார். ரூபேஷ் மக்கள் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அங்க பாடக்கூடிய பண்ணு என்ன? என்ன பண்ணு? குறிஞ்சி பண்ணு. அப்புறம் யாழ். அங்க இசைக்கக்கூடிய யாழ் இசை எது? குறிஞ்சி யாழ். இதெல்லாம் இசை எழுதலாம். இப்படி ஏதேனும் ஒரு 5 எழுதிட்டா போதுமானது. குறிஞ்சி யாழ். சரி, இப்ப நான் கருப்பொருளும் முடிச்சுட்டேன். இதன் பிரகாரம் எடுத்துட்டுனா இதுக்கு எத்தனை மார்க் சார்? இவ்வளவு நேரம் எழுதுனதுக்குன்னா 2 மார்க். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சான்று. இந்த திணை எந்த பாட்டுல பயின்று வந்திருக்கு? வெள்ளி வீதியார் பாடிய குறுந்தொகையில அம்மவாழி தோழி என்னும் பாட்டில் இத்திணை பயின்று வந்திருக்கு. அப்போ நூல் பெயரு, ஆசிரியர் பெயரு, பாடல் வரிய சுட்டி காட்டணும். அது கீழே என்ன பண்ணணும்? சான்று விளக்கம். சான்று விளக்கத்துல இந்த பாட்டினுடைய முழு பொருளை எழுதணும். அதுக்கப்புறம் திணை பொருத்தம். இந்த பாட்டு இந்த திணைக்கு எப்படி பொருந்தி வந்திருக்கின்றத திணை பொருத்தம் காட்டணும். எப்படி அணி பொருத்தம் காமிச்சுமே, எப்படி துறை திணை பொருத்தம் காட்டணும். அப்ப புரிஞ்சு திணைக்கு விளக்கம் கிடைச்சதா? கைட்ல இருக்க பார்த்து. அதே போல துறை என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச பெற்றோரை அனுப்புகிறார். தலைவியினுடைய பெற்றோர் மறுக்கின்றனர். பிறகு மீண்டும் அளவுக்கு அதிகமான சீர்சனத்தை கொடுத்தோன்னே ஏற்றுக்கொண்டனர். இதை குறித்த துறையை விளக்குன்னு கேட்டா அந்த துறை விளக்கம் எழுதி சான்று, சான்று விளக்கம், துறை பொருத்தம்னு காட்ட போற. சிதவல்னா தலைப்பாகை, தண்டுனா ஊன்றுகோல். சரியா? வேற என்ன இந்த பாட்டுல என்னப்பா இருக்குன்னா நேரிசை ஆசிரியப்பா. பிரிந்தோருக்கு இலக்கண குறிப்பு, வினையால் அணைய பெயர். நன்று நன்று ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். என்ன இலக்கண குறிப்பு? அடுக்கத்தோட. பிரிந்தோர் பிரிச்சுன்னா ஓர். ஓர் என்ற உறுப்பு தனியா கிடையாது, ஆறுன்னு வந்திருக்கணும். ஆறு ஓர் என ஆனது விகாரம். இத பத்தி எங்கேயோ ஒரு இடத்துல +2ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். உயர்ந்தோர் அப்படின்ற சொல்லுல ஈற்று அயலை எழுத்தான ஆ ஓ என ஆனது விகாரம் படிச்சோம். பிரிந்தது விகாரம் படிச்சோம். அதே போலதான் இங்க எழுதணும். உங்க புக்ல கொடுக்கல, நீங்க எழுதிக்கோ. ஆர் ஓர் என ஆனது விகாரம் அப்படின்னு எழுதி காமிச்சுனாதான் முழு மதிப்பெண். என ஆனது விகாரம். புணர்ச்சில தண்டு உடை எப்படி பிரிக்கலாம் பாருங்க. தண்டு கூட்டல் உடை. நிலைமொழி ஈட்டுல குற்றியல குறை எடுத்து இல்லையா? அப்போ போட வேண்டிய விதி உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப ஊல இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போச்சு. அப்ப மெய்யெழுத்து இட்டோட நிக்குது. அப்புறம் மெய்யெழுத்து உயிரெழுத்தை இணைக்கிறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த குறுந்தொகையில கடவுள் வாழ்த்து பாடல பாடினது யாருன்னு கேட்பாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னா தெரியாது. வெள்ளி வீதியார் பற்றி குறிப்பு வரைகன்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இவங்க சங்க கால பெண் பார்ப்பவர்களில் ஒருவர். சங்கத்தொகை நூல்கள்ல இவரது பாடல்கள் 13 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு எழுதுங்க. ரைட்டா? இந்த அம்மா கணவன் பொருள் தேட சென்ற கணவன் இடத்துக்கு தேடி போனாங்களாம். சொல்லி சென்ற காலம் தாழ்த்தி வருகிறான். வராமல் இருந்ததுனால தேடி போறாங்க. எப்படி? அடர்ந்த காட்டு வழியிலே போறாங்க. அச்சம் தருகின்ற காட்டு வழியிலேயே செல்லுகின்றார். அந்த காலத்துல பெண்கள் வீரம் சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு அடையாளம். குறுந்தொகையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு சார்? 401 பாடல்கள் இருக்கு. நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி கொண்டு அழைக்கப்படும் நூல் எதுனா குறுந்தொகை. உரையாசிரியர் பலரால் அதிக மேற்கோள் காட்டப்பட்டுள்ள நூல். அதாவது குறுந்தொகை பற்றி நீவீர் அறியும் கருத்து யாது அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். அதுக்கு உண்டான விடைகள். மனம் முடிச்சுட்டுமா? ரைட்டு. இயல் 2க்குள்ள போலாமா? இலக்கண தேர்ச்சிக்கோள் பகுதி பாரு. இயல் 2ல
இயல் 2 இலக்கண தேர்ச்சிக்கோள். படத்துக்கு பொருத்தமான திருக்குறள் பகுதியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இலக்கண தேர்ச்சிக்கொள்ளா ஓகே. குற்றியல் உகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். மாசற்றார்னு ஒரு சொல்லு எடுத்துக்கிறேன். பிரித்தறிய முறை மாசு கூட்டல் அற்றார். இது குற்றியல் உகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தானே? எப்படி சார்? நிலைமொழி ஈட்டுல எனக்கு என்ன எடுத்து வந்திருக்கு? குற்றியல் உகர எழுத்து எது? சுடு துப்புரு. இந்த 6 எழுத்துக்களை ஏதேனும் ஒண்ணு நிலைமொழி ஈட்டுல பெற்று வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா அது குற்றியல் உகர உணர்ச்சிக்குரியது. அப்ப இந்த சூழ இருக்கக்கூடிய உகரத்தை நீக்கணும்னா நான் போட வேண்டிய விதி உயிர் வரி குரல் மெய்யெழுத்து விட்டு ஓடி போயிடும். அப்ப மீதி கிடைக்கிறது எனக்கு மாச்சு கூட்டல் அற்றார். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மாசற்றார் மாறி போச்சு. அப்ப இது விளக்கம் கொடுத்து எக்ஸாம்பிள் போட்டு காட்டணும். 2வது கருவிழி, பாசிலை, சிறியன், பெருங்கல் ஆகிய சொற்களை பிரித்து புணர்ச்சி விதி தருக. கருவிழி கருமை கூட்டல் விதி விழி ஒரே விதிதான். ஈறுபதல் என்ற விதிப்படி மை கெட்டுடும். மீதி கருவிழின்னு வந்துடும். பாசிலை எப்படி பிரிக்கலாம் பாருங்க. பசுமை கூட்டல் இலை. ரைட். என்ன விதி போடலாம்? முதல்ல மை கெடணும். ஈறுபோதல் போட்டவுடனே எனக்கு கிடைச்சது பசு கூட்டல் இலை. முதல் சொல்லு அங்க என்ன இருக்கு? முதல் எழுத்து நெடிலா இருக்கு. எனக்கு குறிலா இருக்குங்க. குறில நெடிலா மாத்தோம்னா பண்பு பெயர் புணர்ச்சியில ஆதி நீடல். அப்ப பசு என்பது பாசுன்னு மாறி போச்சு. இப்ப சூழ இருக்கக்கூடிய உகரத்தை நீக்கணும். அப்ப நான் போக வேண்டியது தப்பு. உயிர் வரை குரல் மெய்விட்டு ஓடும். அப்ப அந்த விதியை போட்டா எனக்கு சூழ இருக்க உகரம் நீங்கிறது. அப்ப எனக்கு கிடைச்சது பாச்சு கூட்டல் இலை. அதுக்கு அடுத்தது இச்சு கூட்டல் ஈய சேர்த்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பாஸ் இலை என புணர்ந்தது. 4 விதி வரணும். மைண்ட்ல வச்சுக்கோ. டேபிளர் காலம் போட்டு எழுதணும் இந்த சொல்லு. அடுத்தது பெருங்கல் சிறியன் ஒண்ணு இருக்கு. சிறுமை கூட்டல் அண்ணு. அதையே சிறியன் கேட்டா சிறுமை கூட்டல் அரு. பெரியன் கேட்டா பெருமை கூட்டல் அண்ணு. பெரியர் கேட்டா பெருமை கூட்டல் அரு. இப்ப ஈறுபதல் என்ற விதிப்படி சிறு கூட்டல் அண்ணு. அடுத்தது வெரி குட். இடையுகரம் ஈயாதல். உகரம் ஈயா மாறி போய் சிறி கூட்டல் அண்ணு. அடுத்தது இங்க உயிரெழுத்து இங்க உயிரெழுத்து 2 உயிரை இணைக்கிறதுக்கு ஒரு உடம்பிடுமை என்ன விதி போடணும்? ஐ வழி எவ்வும் என்ற விதியை போட்ட. அப்ப சிறி கூட்டல் ஈ கூட்டல் அண்ணு. அதுக்கப்புறம் மெய்யெழுத்து உயிரெழுத்து இணைக்கிறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி சிறி ஈ கூட்டல் ஐயா இன் சிறியன். பெருங்கல் பெருமை கூட்டல் கல்லு. ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெடும். கரெக்டா? அதுக்கப்புறம் வல்லினத்துக்கு இனமான மெல்லினமை இனமிகள் பெருங்கல் என புணர்ந்தது. அடிப்படை தெரிந்தா எந்த சொல்லாது கொடுத்து சொல்லி எடுத்து போயிட்டே இருக்கோம். என்ன பயமா இருக்கா? நானே பயம் வளர்ப்பேனா? கற்றவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை, அல்லாதவனுக்கு தூக்கு மேடையாக தான் போகும். பசியில ஒன்று. Thank you.